7 பாடி போகுது. விஜய் பரப்புரை செய்த இடத்தில் 30க்கும் மேற்பட்டோர் மயங்கிய நிலையில் 29 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் இன்று காலை பரப்புரை கூட்டத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதிய நிலையில் கரூர் மாவட்டத்தில் இரவு 7 மணிக்கு நடைபெற்ற பரப்புரை கூட்டத்திலும் தாவேகா தொண்டர்கள் பெருமளவில் திரண்டிருந்தனர். அந்த கூட்டத்தில் விஜய் பேசத் தொடங்கிய நிலையில் ஒரு பெண் மயக்கமடைந்தார். உடனடியாக அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 30க்கும் மேற்பட்டோர் அடுத்தடுத்து மயங்கி விழுந்தனர். மயங்கியவர்களை போலீசார் உடனடியாக மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு சென்றனர். மருத்துவமனையில் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 29 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. 20க்கும் மேற்பட்டோர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்நிலையில் கூட்ட நெரிசல் குறித்து தகவல் அறிந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அங்குள்ள மருத்துவமனைகளை தயாராக வைத்திருக்க உத்தரவிட்டுள்ளதோடு அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் மற்றும் அன்பில் மகேஷை சம்பவ இடத்திற்கு நேரில் செல்ல உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கரூர் அரசு மருத்துவமனைக்கு சென்று அங்கு சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்தார். மேலும் கரூர் மாவட்ட எஸ்பியும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். இதற்கிடையே முதல்வரின் உத்தரவின் பேரில் தமிழக சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் சம்பவம் நடந்த இடத்திற்கு புறப்பட்டார். ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுடன் தாவேகா தொண்டர்கள் மோதலில் ஈடுபட்ட நிலையில் அவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தி வருகின்றனர். இத்தகைய பரபரப்பான சூழலில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் நாளை கரூருக்கு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.